சரி, தேவ தூதர்களோடு கூட அனுபவம், தேவ தூதர்களோடு உள்ள அனுபவத்தை இன்னைக்கு உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பழைய ஏற்பாட்டிலேயே தேவ தூதர்களை தரிசனம் பண்ணாங்க, நேரடியாக காட்சி கொடுத்தாங்க. ஆபிரகாம் வந்து கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே 3 பேர் வந்தாங்க. வந்து அவங்க வீட்டில் சமைச்சு வச்சு இதெல்லாம் சாப்பிட்டு போகும்போது ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்கன்றதால வேதத்தில் நம்ம படிக்கிறோம். மனோவா கூட தேவதூதனை வந்து அவர் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாரு, வீட்டில் போய் ஒரு கன்றுக்குட்டியை அடித்து சமைச்சு கொண்டு வந்து அப்பத்தையும் அந்த கறி குழம்பையை கொண்டு வந்து முன்னாடி அந்த பாறை மேலே ஊற்றுன்றாரு. பாறை மேலே ஊற்றின பொழுது அந்த பாறையிலேருந்து நெருப்பு எழுப்பி வருது. எழுப்பி வரும் மேலே போகும்போது அந்த நெருப்புக்குள்ளேருந்து ஒரு தேவதூதன் போனதா மனோவா பார்க்குறாரு. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்திருக்குதுமா, நேரடியாக பார்த்துருக்குறாங்க. ஸோ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மளாலையும் நம்மளோட கூட தேவதூதர்கள் இருக்கிறாங்கன்றதை நம்மளால் உணர முடியுமா? இதை என் வாழ்க்கையிலேருந்து இதை உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்கிறேமா. இது என்னுடைய அனுபவம், நிஜ அனுபவம், பொய் கிடையாது, இது உண்மைங்க. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு, அப்போ நான் ஆர்சியில் தான் 20 வருஷம் இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆர்சியில் 20 வருஷம் இருந்தோம். அப்போது ஒரு நாள் நான் வந்து வெளியே, எங்கள் வீடு வந்து தெருவிலேருந்து எங்கள் வீடு லைனாக எங்கள் வீட்டுக்கார அண்ணன்மாரெல்லாம் 3 பேர் முன்னாடிக்கிறாங்க, கடைசியாக தான் நான் இருக்கிறேம்மா. ஸோ 100 அடி தூரத்துக்கு தான் எங்கள் வீடு. ஸோ எல்லாம் நான் வெளியே சாயங்காலம் பிள்ளைங்கள்லாம் டியூஷனுக்கு போயிட்டாங்க. வெளியே தெருவில் வந்து நான் நின்றுக்கிறேன், உட்காந்துக்கிறேன். ஒரு 6 மணி நேரத்தில் சூரியன் போய் சாயும்போது அந்த தெருவில் பெண்கள் நிறைய உட்கார மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் வெளுக்கேற்ற போயிடுவாங்க, வீட்டில் வெளுக்கேற்றத்துக்கு போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நான் வெளியே உட்காந்துக்கிறேங்க. அப்போ ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட பேண்ட்டு ஷர்ட்டு, ஒயிட் ட்ரெஸ்ஸு, தலைமுடியெல்லாம் சுருட்டு முடியாக இருக்குது. முகத்தை என்னால் அவ்வளோ சரியாக பார்க்க முடியலம்மா. ஆனால் ஒரு வாலிபன் வராருங்க. நிஜமாக நடந்ததுங்க, பொய் கிடையாது, நிஜம் சத்தியம். இது வராரு, என்கிட்ட வந்து நிற்கிறாரு. மா சாப்பாடு இருந்தால் ஏதாவது கொடுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி இருப்பா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி காலையில் செஞ்சு வச்சுக்கிறேன், உப்புமா செஞ்சு வச்சுக்கிறேன், சம்பா ரவையில் உப்புமா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நிறைய மிச்சம் ஆகிட்டு இருக்குது, நல்லா ஒரு 2 ஆள் சாப்பாடுக்கு மிச்சம் ஆகிட்டு இருக்குதுமா. ஸோ நான் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து அந்த வாலிப தம்பிக்கிட்ட நான் கொடுத்துருந்தாப்பா அப்படின்னு. அந்த தம்பி கையில் வாங்கினாருங்க. வாங்கிட்டீங்கன்னா தெரியுமா சொன்னார், எதுக்கு நீ எனக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுத்தேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தானேப்பா இப்போ பசி எடுக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், நீங்கள் கேட்டதுனால தான் நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அந்த வாலிபர் என்ன தெரியுமா சொன்னார், உனக்கு தேவையில்லைன்றதுனால தானே நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. எனக்கு மனசு ரொம்ப பெஜாராயிடுச்சு. இன்னும் அந்த வாலிபனை பிடிக்க பசின்னு கேட்டால் நான் வந்து சாப்பாடு கொடுத்தேன், என்ன பாட்டி இப்படி பேசுகிற, உனக்கு தேவையில்லை நீ அங்கே வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு தூண் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுங்க தெரு ஓரத்தில். அந்த இடத்துல அந்த தம்பி வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த வாலிபர் போயிட்டாருங்க. நான் என்ன பண்ணேன், என்னை யாராவது பார்த்துட்டு பாரு இவங்க சாப்பாடு யாராவது சாப்பிட்றாங்களா, நாரி பண்ண கொண்டு வந்து கொடுக்குறா பாரு, எனக்கு கேலி பண்ண போகிறாங்கன்ட்டு நான் மண்ணை தட்டி உள்ளே ஓட்டுங்க. உள்ளே ஓடின பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது, இவர் இந்த கேள்வி கேட்டாரே, உனக்கு தேவையில்லாதது தானே நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்டாரே, அப்போ இவர் யாரு அப்படின்ற எண்ணம் வீட்டுக்குள்ளே போன பிறகு வருதுங்க. உடனே அந்த இடத்துல தட்டு வச்சுட்டு நான் வெளியே ஓடியாந்தேன். இந்த வாலிபன் வேறு எங்கேயாவது எந்த வீட்லையாவது சாப்பாடு கொடுக்குறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, வெளியே போய் பார்த்தா அந்த வாலிபன் ஆளே காணுவோம். நான் இருக்கிற வீட்டில் இருந்து அடுத்த தெருவுக்கு போனோம்னா 5 நிமிஷம் நடக்கணும். நடந்து போனால் தான் அந்த தெருவை கடந்து போக முடியும். மற்றபடி இந்த பக்கமாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த பக்கம் போக முடியாது, 2 பக்கம் வீடுங்க, வழியே கிடையாது. ஸோ நான் வெளியே வந்து பார்க்குறேன், எந்த வீட்லையாவது போயிருக்கிறாரா கேட்குவாரா அப்படின்னு பார்த்தா
அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல நிற்கிறேங்க, ஆளே காணும். இது என்ன நினைக்கிறீங்க? வந்தது தேவதூதனுங்க. அப்போ அதிலிருந்து நான் பழைய சாப்பாடு யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. பழைய நான் என்ன சாப்பிட்னா அதான் தருவேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு எந்த ஒரு உதவி செஞ்சாலும் எனக்கு எது பிடிக்குதோ, ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சது இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன், இல்லை கட்டி கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த தேவதூதன் வந்து சொன்னார். நிஜமா இது உண்மை, நேரடியாக என் கண்ணாலேயே பார்த்ததுங்க. இது இன்னைக்கும் தேவ தூதர்கள் நம்ம மத்தியில இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களோட கூட நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவிலையும் எந்த இடத்துல இன்னொரு தேவதூதன் என்னை சந்திச்சாரு அப்படின்றத நான் சொல்றேம்மா. மாரநாதா.